குற்றால அருவியில குளிச்சதுக்காக உன்னைய போலீஸ் கைது பண்ணிட்டு போனாங்கடா. ஆமாடா அந்த வத்திருச்சுலண்டா கேட்குறேன். ஏடா குற்றால அருவியில் இல்லை குற்றால அருவியில் கோமணத்தை கட்டி குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து சொன்னாங்க உங்கெல்லாம் கோமணத்தை கட்டி குளிக்க கூடாண்டாங்க. சரின்ட்டு கழிச்சிட்டே அப்படின்னு இருக்கா. இப்போ வக்கீல் ஒரு ஆள் வேகமாக வந்தார். ஐயா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு என்னுடைய கோழியை வந்து ஒரு நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த நாயோட ஓனர்கிட்ட பேசி அதுக்குள்ளே 100 ரூபாய் வாங்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு எதுவும் சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக வாங்கலாம் வக்கீல். அப்போ அந்த 100 ரூபாய் கொடுங்க, அது உங்கள் நாய் தான் அப்படின்னு. அவர் சொன்னார் நான் கன்சல்டிங் ஃபீஸ் 200 ரூபா வாங்குறேன், 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஆள். யோசிக்கவில்லை. செல்லுக்குன்னு காலில் என்ன குத்திருக்குன்னு பாரு. ஐஎஸ்ஐ முத்திர குத்தி இருக்குது மாமா. என்னடா சொல்ற? பின்ன என்ன காலில் முள்ளு குத்துனது கூட உனக்கு தெரியாதா? ஊர்லயே பெரிய மனுஷன் நீங்க, உங்க கால்ல போய் முள்ளு குத்து. அவனு வாயாடியில இல்ல, நீங்க பேச இருக்க நான் பதில் தான் சொல்றேன். அதுக்கு போய் 4 நாளா ஆளை காணோம். எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சுல. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா உனக்கு என்னடா வயசு? 14. சில தரித்திரம் முடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. என்ன சார் எனக்கு 17 மார்க் போட்டிருக்கீங்களே, அது 100க்கு போட்டிருக்கீங்களா இல்லை 50க்கு போட்டிருக்கீங்களா? 100க்கும் போடல 50க்கும் போடல, உன் மேலே உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கீங்க. போ பொழைச்சிட்டு போடா பொழைச்சி. குற்றால அருவியில குளிச்சதுக்காக உன்னைய போலீஸ் கைது பண்ணிட்டு போனாங்கடா. ஆமாடா அந்த வத்திருச்சுலண்டா கேட்குறேன். ஏடா குற்றால அருவியில் இல்லை குற்றால அருவியில் கோமணத்தை கட்டி குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து சொன்னாங்க உங்கெல்லாம் கோமணத்தை கட்டி குளிக்க கூடாண்டாங்க. சரின்ட்டு கழிச்சிட்டே அப்படின்னு இருக்கா.